ஆனா இப்போ ராஜினாமா செய்ய தயாருங்கிறீங்க. இன்னும் 2 வருடம் இருக்கு. இப்ப நீங்க ராஜினாமா செஞ்சுட்டு என்ன பண்றதா உத்தேசம்? ஏன் நான் தான் சொல்றேன். நான் இந்த மண்ணுக்கானோ, மக்களுக்கானோ, இனத்திற்கானோ, மொழிக்கானோ, என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கானோ பதவியை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு நினைச்சு இந்த பதவிக்கு நான் வர வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி பதவிக்கு வந்த பிறகு என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறலங்கும் போது அப்புறம் இந்த பதவியில இருந்து என்ன பிரயோஜனம்? திரும்ப இப்ப இடைத்தேர்தல் வரும். நீங்க என்ன மாதிரியான முடிவுல இப்போ சரியான விடயத்துக்கு வந்தீங்க. மீண்டும் இடைத்தேர்தல் வந்தா நான் கேட்ட அத்தனை கோரிக்கைகளையும் அங்க நிறைவேற்ற முடியாம அமைச்சர்கள் யாரும் கிராமத்துல நுழைய முடியாது. கண்டிப்பா என் தொகுதி மக்கள் பெண்ணகரத்துல எப்படி பை எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஒரு பெரிய பாடத்தை அன்றைக்கு நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியில பெண்ணகரத்தினுடைய தேர்தல் பணிக்குழு தலைவராக இருந்து பல அமைச்சர்களை அந்த மக்கள் ஓட விட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்களுக்கு எல்லாம் தெரியும். 2 ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப வேல்முருகனை ஒழிக்கணும் அழிக்கணும்னு நினைக்குது. ஆனா அதை தாண்டி ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நாளொரு மணியும் பொழுதொரு மணியும் வளர்றான். அப்ப இவரை வளர விட்டா நமக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு அடுத்தடுத்து இந்த கட்சியை அந்த மாவட்டத்தில் கோல் வச்சுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கு. அதே மாதிரி சீனியர் அமைச்சராக இருக்கவங்களுக்கும் வேல்முருகனை வளர விட்டா அது நமக்கு நாளைக்கு ஆபத்தா முடியும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். உங்களை கண்டு பயப்படுறாங்கன்னு எடுத்துக்கிறேன். கண்டிப்பா என்னை கண்டு பல பேர் பயப்படுறாங்க.